கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலுயா. இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லேலுயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலுயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவார். அல்லேலுயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அல்லேலுயா. நம்மளை எப்போதும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் என்ற யாகத்தை நம்ம அர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி இட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலுயா. ஸ்தோத்திர பலி நம்ம வாய்கொண்டு அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலுயா. அல்லேலுயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலுயா. அல்லேலுயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலுயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலுயா. இன்றைக்கு பலரும் ஸ்தோத்திரம் என்ற யாகம் கர்த்தருக்கு செலுத்துவதில்லை. அல்லேலுயா. அவங்களுக்கு பெரிய சங்கடம். அல்லேலுயா சொல்றதுக்கு சங்கடம், ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு சங்கடம். இப்படித்தான் மனுஷன் இருக்கிறான். அல்லேலுயா. கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் எப்போதும் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். கர்த்தருடைய வேத வசனம் வாசிக்க வேண்டும். ஹிருதயத்திலே ராவும் பகலும் தியானம் பண்ண வேண்டும். அல்லேலுயா. ஸ்தோத்திரம். அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த வசனம் வாசிப்பதற்கு அல்லேலுயா கர்த்தர் சகாய்த்தார். அவருக்கு நன்றி. நம்மளை எவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.